சித்திர திருவிழா 7ஆம் நாள் விழாவை மரியாதைக்குரிய திருவாளர் எம் குழந்தைவேல் சேவை குடும்பத்தின் சார்பில் நடக்கும் மண்டபப்படியை முன்னிட்டு இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சியை அன்போடும் பண்போடும் நல்ல பாங்கோடும் வடிவமைத்திருக்கிற அகமுடையார் சங்கம் மற்றும் மருதுபாண்டியர் கல்வி அறக்கட்டளைக்கு எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பில் நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை சொல்லி அன்புக்குரிய தலைவர் மரியாதைக்குரிய எம் சாந்திமுருகன் அவர்களுக்கும் செயலாளர் திரு சி சண்முகம் எக்ஸ் ஆர்மி அவர்களுக்கும் பொருளாளர் ஸ்தபதி ஏ சண்முகம் ஐயா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாங்கள் நன்றி சொல்லி இந்த நிகழ்ச்சியை நடந்தேறுவதற்கு பல்வேறு வகையில் காரணமாக இருந்திருக்கிற அத்தனை காரணகர்த்தாவுக்கும் உரிமையாளர் பெருமக்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் கமிட்டியாளர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர் பெருமக்கள் பல்வேறு வந்து சிறப்புகளை ஆட்டியிருக்காங்க. அவங்களுக்கும் எங்களுடைய எங்களுடைய பட்டிமன்ற குழுவின் சார்பில் பொருளாதார அன்பையும் நன்றியை நாங்கள் அன்போடு சொல்லி இதற்கு முன்பு இந்த பல்சுவை நிகழ்ச்சிக்கு எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக இருந்து அமைதியாக இருந்து அந்த நிகழ்ச்சியை வரவேற்றீங்களோ அதே மாதிரி இந்த பட்டிமன்ற நிகழ்வையும் அதே மாதிரி நீங்கள் வரவேற்றீங்கன்னா எங்களுடைய பேச்சாளர் பெருமக்கள் எவ்வளோ அருமையாக பிரமாதமாக பேசுவாங்க. அவங்க சிறப்பாக பேசுவதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுடைய அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று சொல்லி 2வது முறை இதே மேடைக்கு என்னை அழைத்திருக்காங்க. அதுக்கு ரொம்ப தைரியமாக வேணும். பார்த்துருக்கீங்களா? பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா பொதுவாக 2வது மேடை எங்களுக்கு கூப்பிட்றதே ரொம்ப அரிது. மேடை கூப்பிட்றதே ரொம்ப வாய்ப்பு அதிகம் தான். 2வது மேடை கூப்பிட்றா ஒரு நம்பிக்கை. ஏன்னா நான் முதல்ல ஒழுங்காக பேசல, இந்த தெரியாத பேசுவானான்னு பார்ப்போம்யா அப்படின்னு தான் கூப்பிட்ருக்காங்க. அப்போ கண்டிப்பாக அடுத்த தடவை எங்களுக்கு கூப்பிடுங்க. இந்த தடவை ஒழுங்காக பேசினா தானே. நல்ல அருமையான மக்கள். போன முறை நான் ரொம்ப மெய் செலுத்து போன அருமையான ஆடியன்ஸ். நாங்கள் போகிறவங்கள ரொம்ப எதிர்பார்க்குறது பட்டிமன்றத்தில் அதை மட்டும்தான். மற்ற எதையும் எதிர்பார்க்குறது கிடையாது. நல்ல ரசிகர்கள் கிடைப்பாங்களா, கடைசி வரைக்கும் இருந்து நல்லா உற்சாகப்படுத்துவாங்களான்னு நினைக்கிறது மட்டும்தான். ஆனால் இதில் என்ன ஒரு இதுன்னா ரொம்ப தூரத்தில் இருக்கீங்க. நீங்கள்லாம் சிரிக்கிறது எங்களுக்கு வந்து சேர்றதுக்கு 2015 தான் வந்து சேரும். நீங்கள் ரேசாக சிரிச்சிங்கன்னா. ஆமாம் ஆமாம் 18 இல்லையா? ஆமாம், நான் 3 வருஷம் பின்னாடி போய்ட்டு பாருங்க. ஆனால் நீங்கள் எங்களுக்கு எப்படியே நீங்கள் தூங்கன்னு நினச்சா கூட அந்த இடத்துல தூங்க எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். கூட்டில் மட்டும் களைய வேணாம். என்ன வேணாலும் செஞ்சுக்க, அப்படியே உட்காந்து மட்டும் இருக்கு. ஏன்னா கடைசி பேச்சாளர் பேசி முடிக்கிற தட்டிக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லதாக இருக்கும். எத்தனையோ இடங்களுக்கு போகிறோம், இந்த மாதிரி பெரிய கூட்டம் சும்மா சொல்லுவோம் ஒரு 50 பேர் 60 பேர் இருப்பாங்க, கடல் மாதிரி கூட்டமேன்னுவோம். ஆனால் உண்மையிலே கடல் மாதிரி, அதுவும் ஆற்றுக்குள்ளே இருக்கீங்க. இப்போ பிரச்சனை இல்லை. இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய உதவி என்ன, நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? ஒவ்வொரு பேச்சாளர் நல்லா பேசும்போது உற்சாகமாக கைதட்டுங்க, நல்லா சிரிங்க, கஞ்சத்தனை வைக்காங்க. நீங்கள் சிரிக்காட்டி கூட நாங்கள் சங்கடப்பட மாட்டோம். பக்கத்தால் சிரிக்கிறத முறைச்சி பார்க்காம உட்காருங்க. இல்லை இப்படி எட்டி பார்க்குறது, உசுன்றது, அது மட்டும் இல்லாமல் தான் எங்களுக்கு. ஏன்னா சேலத்தில் ஒரு நிகழ்ச்சி குண்டக்க இருந்துச்சு. அதெல்லாம் சொன்னால் ரொம்ப நேரம் ஓடி போயிடும். இப்போ நாங்கள் என்ன தலைப்பில் பேச போகிறோம், பேச்சாளர் பெருமக்களை ஒரு சின்ன அறிமுகம் செஞ்சுட்டு நாங்கள் கலகலன்னு இந்த நிகழ்ச்சி தொடங்கலாம் நாங்கள் நினச்சிருக்கோம். அதுக்கு உங்களுடைய ஆதரவு தான், முழு ஆதரவும் எங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு பட்டிமன்றத்தில் பொதுவாக 2 தலைப்பில் ஒரு விஷயத்தை வாதிடுவாங்க. நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கட்டும் சொல்லி, ஏன்னா உங்களுக்கு 45 சேனல் இருக்குது, எத்தனையோ டிவி நிகழ்ச்சி எல்லாம் இருக்குது. அதெல்லாம் தவிர்த்துட்டு நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்கன்னா உங்கள் நேரத்தை நாங்கள் வந்து இது பொழுது போக்குவதற்காக இல்லாமல் பொழுதை ஆக்குவதற்காக கண்டிப்பாக அமையும்ன்ற நம்பிக்கை எங்களுக்கு ஏன் இருக்குன்னு சொல்கிறோம்னா, நீங்கள் நல்லா வறண்டு போய் உழைத்து களைத்து போன உங்களுக்கு ஒரு நாள், ஒரு அற்புதமான ஒரு நாள் வேணும். அதுவும் பெருமிகு பெரிய தேச வீரர்களை பற்றி தான் அவங்களுடைய அமைப்பின் பேரில் நடைபெறுவது ஒரு பெருமையான விஷயம். இந்த பகுதிக்கே ரொம்ப பெருமையை சேர்ந்து கொண்டு வந்து சேர்த்தவங்க. அவங்களை எத்தனை பேருக்கு பொல்ல குழந்தைகளுக்கு தெரியும் தெரியாது. ஆமாம், வெள்ளக்கார கப்பங்கட்டுக்கு அவங்க வீரதீர செயலை பார்த்து ஆச்சரியமாக இருக்குது. தெப்பக்குளத்தில் அவங்களுடைய சிலை இருக்கும், மருதுபாண்டியர் சிலை. அது எதுக்காகனா அந்த இடத்துல தான் நம்மளாம் போருக்கு இல்லை வேட்டைக்கு போகும்போது துப்பாக்கி எடுத்து போவோம். சாதாரண ஒரு மனுஷன் நடந்து போனது பெரிய மருது சின்ன மருது மட்டும்தான். அதே போல மருது கடைசி வரைக்கும் வெள்ளைக்காரனை பிடிக்கவே முடியாத சூழல். அப்போ எப்படி இவங்களை ஈஸியாக பிடிக்கிறதுக்கு ஐடியா பண்ணது, அவங்க ஆசையாக கட்டின அந்த காளையார் கோயிலை இடிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே, இவ்வளோ சிரமப்பட்டு கட்டின, உயிரை கொடுத்து கட்டின அந்த கோயிலில் இடிக்க போகிறாங்கன்னு சொல்லி இதுக்காக சும்மா மண்புல போட்டு மீனை பிடிக்கிற மாதிரி வெள்ளக்காரனாலே முடியாமல் ஒரு குறுக்கு வழியை பயன்படுத்தி நம்ம மருது சேவலை பிடிச்சாங்க. அவங்களோட வீரதரிசையெல்லாம் பார்த்து ஆச்சரியமாக இருக்கு. தெப்பக்குளத்தில் ஈட்டி எறிகிற போட்டி நடக்கும். அப்படி போய் நின்று அப்படி ஈட்டியை விடுவாருங்க. ஈட்டி எவ்வளோ தூரம் போதோ அதே அளவுக்கு ஒரு இடுப்பில் இந்த பெல்ட் அழுந்து ஓடும். அப்படின்னா எந்த அளவுக்கு அவருடைய அதே இந்த ஓட்ட கால்னான்னு சொல்லிக்கலாம் வச்சுருக்கேன். அதை 2 விரல் கடையில் வச்சு அப்படியே வளைச்சி மூட்டுவார். அப்படி அற்புதமான ஒரு மாவீரர்கள் அந்த பரம்பரையின் சார்பில் நடக்கிற இந்த மண்டபப்படி
இன்னும் உங்களுக்குள்ள ஏகப்பல ஒற்றுமை வரணும். இன்னும் நம்மளுடைய அடுத்த இந்த கும்பாபிஷத்துக்காக கொஞ்சம் மக்கள் தடுமாறி இருக்காங்க அந்த நிர்வாக கமிட்டியிலேருந்து. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது உடனே ஒரு பெரிய உங்களால் முடிஞ்ச பொருளுக்கு கொடுத்து வெகு சீக்கிரம் இந்த ஆனந்தவள்ளி சோமநாதருடைய ஆலயத்துடைய திருக்கோயில் கும்பாபிஷேக விழா உங்களுடைய கருணையாலும் உங்களுடைய உழைப்பினாலும் அது நடந்துவதற்கு வெகு சீக்கிரம் அதே விழாவில் நாங்கள் வந்து பட்டிமன்றம் அப்படின்னு சொல்லி பயந்து மறுபடியும் இங்கே தான் வராங்களாமே, அதுக்கு வசூல் பண்ணாமலே இருந்துட்டு நினச்சிடக்கூடாது. சொல்கிற ஒரு உதாரணத்துக்கு ரொம்ப கலகலம் நடந்தேன்னு சொல்லி வேண்டிட்டு பேச்சாளர் பெருமக்கள் ஒரு அறிமுகம். பட்டிமன்ற தலைப்பு ரொம்ப முக்கியம். ஏன்னா மகாத்மா காந்தி வந்தாராம், இந்தியா எப்படி இருக்கு பாப்பா அப்படின்னு சுற்றி பார்க்குறப்ப அப்படியே வரும்போது ஒரு இடத்துல பட்டிமன்றம் நடந்து ஒத்து கவனிச்சிருக்காரு. என்னதான் தலைப்பு வச்சு பேசுகிறாங்க, தலைப்பை பார்த்துட்டு ஓடினவர் தாங்க. என்ன தலைப்பு தெரியுங்களா? குறைவான உடை உடித்தது காந்தியா டிஸ்கோ சாந்தியான்னு போட்டுருக்காங்க. பத்தியா எத்தனை தலைப்பு இருக்கும்போது எப்படி அது மாதிரிலாம் குண்டக்கு முண்டக்க விஷயங்கள் இருக்கும்போது கொஞ்சம் பொருள் சார்ந்து நீங்கள் அதே போல அடிக்கிற பூமியே ஒரு வெக்கையார். இன்னைக்கெல்லாம் சலூனில் போய் உட்காந்தானா அவனே கேட்குறேன், கட்டிங்க சேவிங்க ஒன்றும் வேணாம், அந்த புஷ்ஷுன்னு அந்த தண்ணி அடிச்சு விடியா, ஒரே வெக்கையா இருக்கியா, அப்படி ஆகிப்போச்சு. அவிச்ச முட்டை வாங்கிட்டு வர எதுக்குடா பச்சை முட்டை வச்சுன்னா அதை அவிஞ்சிருச்சு. அப்படி பார்த்தீங்களா? நம்ம ஈரமாக இருக்க துணியை காய போட்டால் 10 நிமிஷத்தில் காஞ்சிருக்கு. ஆனால் அதே துணியை போட்டு போனால் 5 நிமிஷத்துலேயே ஈரமாயிருக்கு. அந்த அளவுக்கு வேர்வை ஓடிக்கிட்டு நேரத்தில் உங்கள் மனசாவது குளிர்ந்துருக்கணும். ரொம்ப மகிழ்ச்சி அந்த நிகழ்ச்சி முடிஞ்சு போகும்போது நீங்களாம் திருப்திகரமாக போகணுன்ற நோக்கத்தோடு இதை நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பட்டிமன்றத்தோட தலைப்பு இல்லறத்தோட இனிமைக்கும் மகிழ்ச்சிக்கும் பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் கணவனா மனைவியா குழந்தையா, 3 பேர் தான். பார்த்தீங்களா? 3 பேர் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க. உண்மையிலேயே அவங்க கணவன் மனைவி, அதுக்காக உண்மையிலேயே அவங்க குழந்தையான்னு கேட்கக்கூடாது. குழந்தை மட்டும் தான் கொஞ்சம் மாற்று குழந்தையா வந்துருக்கு. ஒரு இல்லறத்தோட இனிமைக்கும் மகிழ்ச்சிக்கும் பெரிதும் காரணம் கணவனா மனைவியா குழந்தையான் விவாதம். கணவனே என்று பேசுவதற்காக நல்ல ஒரு பத்திரிகையிலே பணியாற்றி வருகிறவர். அதுபோக இரவு நேரங்களில் பல்வேறு மேடைகளில் பேசி நல்ல கவிதையோடும் நல்ல நகைச்சுவோடும் பேசி வருகிற, அது மட்டும் இல்லாமல் அவர் படிக்கிற காலத்திலே தேசிய அளவில் கரகக்கலை, நம்முடைய தமிழ் கலையில் ஒன்றாகிய கரகக்கலையில் ரொம்ப தேர்ச்சி பெற்ற அற்புதமான ஒரு படைப்பாளர் இந்த மேடைக்கு வந்திருக்கிறார். அவர் தான் இல்லறத்து இனிமைக்கு பெரிதும் காரணம் கணவன் தாங்க என்று பேசுவதற்காக கவிஞர் மீரா அவர்களுக்கு நீங்கள் நல்ல ஒரு கரவசம் கொடுக்கணும். என்ன 1.5 கிலோமீட்டர் காண்டு போயிட்டாரு. இப்போ வாடகைகளுக்கு பகிர்ந்துருவார். அப்புறம் நான் தாங்க கணவனுக்கு வந்திருக்கேன் போய் அங்கே போய் பட்டிமன்றம் முடிய போகுது எங்கே வந்து ஆண்டுகிட்டு இருக்காரு. அதெல்லாம் ஒரு மகிழ்ச்சி பார்த்தீங்களா? உங்களுக்கு எங்களுக்கு தூரம் இருக்கக்கூடாதுன்றக்காக தான் பக்கத்திலே வந்தார். இன்னும் 2 அடி போயிருந்தாருன்னா முந்திரி விழுந்திருப்பார். பத்திரிகை துறையிலிருந்து அவரே பத்திரிகை விட்டு பார்ப்போம். அப்படிதான் கிடையாதுங்க. நாங்கள் யோசிச்சு பாருங்க, மனைவியை தாங்க அத்தனை சிரமங்களை உள்வாங்கிக்கிட்டு நீங்கள் சந்தோஷமா இருக்குன்றதுக்கு பாடாப்படுறது நாங்கள் தாங்க. ஒரு இல்லறத்துடைய இனிமைக்கும் மகிழ்ச்சிக்கும் மனைவியாக நாங்கள் தாங்க காரணம்னு சொல்லி அவருடைய துணைவியாரே அவங்க ஒரு பள்ளியில் நல்லாசிரியர் இருக்கவங்க, நல்ல கல்வியும் கொடுத்து அதே நேரத்தில் நல்ல கலையும் இரவு நேரங்களில் மக்களுக்கு பல்வேறு மேடைகள் வழங்கி வருகிற எனக்கெல்லாம் நான்லாம் சின்ன வயசுல பார்க்கும்போது அவங்கள ஆசிரியர் இருந்து பார்த்துருக்கேன், பேசி கேட்டிருக்கேன். அருமையான ஒரு பேச்சாளர், அருமையான ஒரு ஆசிரியர் திருமதி அசிலா மீரா அவர்களை இல்லறத்தோட இனிமைக்கு மனைவி தாங்க அப்படின்னு சொல்லி இந்த கரவாசத்துல எல்லாம் இருந்தால் அவங்க எப்படி பேச போகிறாங்க? கோடிக்கணக்கான கும்பல் இருந்துட்டு லேசாக கை தட்டினா எப்படி? ஆமாம், எங்கள் ஆண்கள் மட்டும் கை தட்டி எப்படி தட்டிக்கிட்டு பார்ப்போம். இப்போ கை தட்டி வச்சுட்டு ஏன் இந்த கஞ்சத்தனத்தில் இருந்தீங்க? எங்கள் பெண்கள் தட்டுக்க பார்ப்போம். பார்த்தீங்களா? இதெல்லாம் மாமியாவை தட்டி அந்த ஆர்வம் தான் இந்த மாதிரி இருக்கேன். சும்மா பேசுவோம் அப்போ தான் ஒரு ஆறுதல். சிலெல்லாம் பார்த்தீங்கன்னா கை கொடுப்பாங்க, முத்தே நேற்று நிகழ்ச்சி ஐயோ அப்படி டப்புன்னு அவரோட படுத்துட்டாருங்க பஸ்ஸில். திடீர்னு 1 மணிக்கு முத்தே உங்கள் ஜோக்கா நான் என்ன சொல்ல டக்குன்னு தூக்கிட்டேன். நான் எழுப்பினேன், நான் ஏதாவது ஒன்று சொல்லி எனக்கு தூக்கம் வராமல் இருக்கு என்னென்ன சொல்லாமல் போகிறாள்ல உண்டு. இது மாதிரி வித்தியாசமான ரசனைகளில் உள்ள மக்களாம் பார்த்துருக்குறோம். ஆனால் நம்ம மதுரை மாவட்டத்துக்குன்னு அப்படியாப்பட்ட சிறப்புகள் எத்தனை மகிமை சொல்லணும் தெரியுமா? சமீபத்தில் ஒரு ஆராய்ச்சியில் சொன்னாங்க, தமிழ்நாட்டில் இருக்க மாவட்டங்களே ரொம்ப கண்ணியமும் கலாச்சாரம் மிகுந்த ஒரு ஊர் மதுரை அப்படின்னு சொல்லி. அது எதற்காக அப்படின்னா அத்தனை விஷயம் ஆன்மீகத்தில் இன்னைக்கு நடக்குது. சித்திரத்தில் நடக்க போது சிவபெருமானுடைய 64 திருவிளையாடல்கள் 60 திருவிளையாடல் நடந்தேறினதும் மதுரையில் தான். ஒரு மணிக்கு 2 மணிக்கு கூட சூடா இட்லி கொடுங்க, சூடா ஆம்லேட் கொடுங்க சாப்பிடக்கூடிய ஒரு ஊர் தமிழ்நாட்டிலே இருக்குன்னு அதுவும் மதுரை தான். பார்த்தீங்களா? இன்னும் வீர விளையாட்டை சொல்லிக் கொடுக்குற ஊர் நம்ம அப்படியே அடிக்கிட்டே போகலாம், அவ்வளோ விஷயம். மகாத்மா காந்தி முதல்ல கோட் சூட்டை கலத்திட்டு அந்த சாதாரண லங்கோடு அந்த சொல்கிற அந்த வேட்டியும் அறநிர்வாணம் அந்த துண்டையும் பயன்படுத்தியதே மதுரையில் தான். இந்த உள்ள விவசாயம் பார்த்துட்டு இவங்களாம் அப்படி இருக்கும்போது நான் எதுங்க கோட் சூட் அப்படின்னு சொல்லி இப்படி வரலாற்று சிறப்புக்கு இந்த ஊரில் இன்னைக்கு இந்த பட்டிமன்றத்தோட உங்களை மகிழ்ச்சி அடைஞ்சு அப்படியே உட்காந்துருங்க. நல்ல கூட்டம். யாராவது எந்திரிச்சு போகிறவங்க தனித்தனியாக போங்க, கும்பலாக போய் எங்களை ஈரக்கோள் நடுங்க வச்சுறாங்க.
திடீர்னு எந்திரிப்பார் ஒரு ஆள் நல்லா சிரிச்சுக்கு எந்திரிக்கடி வேலையை சிரிக்கல அப்படின்னா அந்த ஏரியாவே காணாம. அது மாதிரி துண்டை உதறது பாய உதறது இல்லாமல் எங்களோட ஒத்துழைப்பு கூட. ஏன்னா பெண்கள் வந்திருக்கீங்க, இப்படி ஒரு பெண் தெய்வத்துக்கு எடுக்கிற விழாவில் பெண்கள் வர்றதா நல்லது. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளோ மரியாதை கொடுக்குறோம். பார்த்தீங்களா, எந்த இடத்துக்கு போனாலும் பூ பூனது அவங்க ஏதாவது வயசுக்கு வந்துட்டா சந்தனமாக பூசி பூ பூனது நீராட்டு வைக்கிறாங்க. பார்த்துங்க, ஒன்றுக்கும் வளகாப்புன்னு வச்சு சந்தனமாக பூசுறான். ஆம்பளைக்கு ஏன்னா ஜானியாவது பூசுறாங்களா? கிடையாது. அவன் எதுக்கு பிறந்தோன்னு நம்மளுக்கே தெரியும். குழந்தைய பற்றி எடுத்த அம்மாவுக்கு ஆஸ்பத்திரியில் போய் 500 100 லட்சுமி வச்சுக்க வேணாக்கா, சும்மா வச்சுக்க 1000 500 தரேன். ஆனால் அதுக்கு காரணமான ஆம்பளைக்கு ஏன்னா ஒரு 10 ரூபா தரானா பீடி வாங்குறதுக்கு கிடையாது. என்ன அர்த்தம்? பெண்கள் நாட்டின் கண்கள். அதனால தான் எல்லா ஊரிலும் நாங்கள் இந்த மாதம் பூரா போகிறது பார்த்தீங்கன்னா பெண்கள் தெய்வத்துக்காக எடுக்கிற விழாவில் அவளை கலந்துக்க. பெண்களை மதிக்கிற ஒரு மனுஷனும் சரி அந்த ஊரும் சரி பெரிய உயர்வடையும் அப்படி சொல்லுவாங்க. எம்ஜிஆருடைய மிகப்பெரிய வளர்ச்சி கூட காரணம் என்னென்னா, எப்போ எடுத்தாலும் எந்த படத்தில் எடுத்தாலும் தாயை வணங்கி போவார்கள். அந்த தலைப்பே தாயை வச்சு வைப்பார். அது மாதிரி ஒரு பெண் தெய்வத்துக்கு எடுத்துருக்கு இந்த மாபெரும் விழாவில் நல்ல நிறைய விஷயம் சொல்லுவோம். இப்போ ஒரு வெள்ளை பேப்பரை எரிச்சிங்கன்னா அது கருப்பாக மாறிடுது. ஒரு வெள்ளை துணி எரிச்சிங்கன்னா அதுவும் கூட கருப்பாக மாறிடுது. ஆனால் அதிசயமான ஒரு விஷயம், கருப்பாக இருக்கிற சாணத்தை நீங்கள் எரிக்கும் போது வெண்மையாக வருது. அதை தான் விபூதியை எடுத்து நம்ம தலையில் பூத்துறோம். பார்த்தீங்களா, என்னென்னா உன்கிட்ட இருக்க அத்தனை கருமை மறைஞ்சிடணும், நீ புதுமையான மனிதனாக வரணும். எவ்வளோ விஷயம் அடிக்கடிக்கே சொல்லுவோம். அதே ஆர்வத்தோடையும் அதே வேகத்தோடையும் இப்போ எங்கள் பட்டிமன்றம் தொடங்குகிறோம். தலைப்பை சொல்லியாச்சு. இல்லறத்தோட இனிமை யாரால் வந்து சேரும்? பார்த்தீங்களா, எத்தனையோ விழாக்கள் கொண்டாடுறமே, எல்லா விழாவிலையும் மகிழ்ச்சியா மனுஷன் இருக்க போறே கிடையாது. பொங்கல் வருது, தீபாவளி, ரம்ஜான், நம்ம ஊரில் எக்கச்சக்கமான விழா வந்தால் கூட இப்படி வந்து உட்காடுறோமா, யார் எங்கே இருக்கும்னே தெரியாது காலையில். ஆனால் பாருங்களேன், தீபாவளி வந்துட்டா பெண்களுக்குலாம் ஒரே கொண்டாட்டம். எங்கே நகை வாங்குவோம், எங்கே புடவை வாங்குவோம். ஆம்பளை இப்படி உட்காந்துருப்பேன், எங்கே கடனை வாங்குவோம், எங்கே வட்டிக்கு வாங்குவோம். அங்கே ரொம்ப சிரமப்பட்டு இதுதான் ஆண்கள் சொல்ல போகிறது. நாங்கள் தாங்க அத்தனை சிரமத்தை உள்ளே வாங்கிட்டு குடும்பத்தை சிரிக்க வைக்கிறோம். பார்த்தீங்களா, ஒரு வீட்டில் 7 பேருக்கு ஆனால் 7 பேருக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு அவர் கோமணத்தை கட்டி குபரப்படுத்தி கிடப்பார் தீபாவளி அன்னைக்கு. ஆறு ஆண்கள் நாங்கள் வந்து மெழுகுவர்த்தி மாறி அவ்வளவு சிரமங்களையும். ஹலோ, சாமி தூக்க அதிக நடக்கிறதால் கீழமுகுடி கிராமத்தர்களும் கால்புற கிராமத்தர்களும் உடனடியாக நிகழ்ச்சியில் முழுவதும் அவரே பொறுப்பெடுத்து பல்வேறு நிகழ்வுகள் நடத்தி எடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லை, இப்போ காமெடி ஜங்ஷன் நிகழ்ச்சியிலையும் அவருடைய பங்களிப்பு இருக்குது. நல்ல ஒரு பல்வேறு மேடையில் கண்ட நல்ல நியாயத்தோடு பேசக்கூடிய அருமையான இளம் பேச்சாளர் அன்புக்குரிய கும்பகோணத்தை சேர்ந்த கண்ணன் அவர்கள் குழந்தை என்று பேசுவதற்காக நம்ம ஊரில் வாங்குற கைதட்ட ஒரு வெளியூரில் போய் பெருமையாக பேசணும். ஒரு பேட்டிலே கேட்குறான்னு வச்சுங்க, நீங்கள் எந்த ஊர்லேங்க அதிகமான கரகோஷம் வாங்கினீங்க? மதுரைக்கு பக்கத்தில் மானாமரின் ஊரில் நான் வாங்கினேங்க கைதட்டு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுடைய கைதட்டு. ஏன்னா வேறு ஒன்றும் கிடையாது, உங்கள் குழந்தைய உங்கள் வீட்டில் உள்ளவங்க ஒரு ஆள் பேசுகிற மாதிரி நினச்சி. ஏன்னா நம்ம எதில் செஞ்சாலும் ஒரு முழு மனநிறைவோடு இருக்கிறது. பார்த்தீங்களா, சாமி முடுங்கோ கூட ஒரு 2 நிமிஷம் கடவுளுக்காக ஒதுக்குறோமா? எப்படி சாமி முடுற வீட்டில் நம்ம ஏமா அந்த பயிர அடிமா தூக்கி போடு மீ வாங்க கையாண்டு கத்திக்கிட்டுக்கா தனியாக முடிச்சவே. ஏன் பேரை எதுக்கு குறைண்டு பேரிங்க மாத்தாமா? ஐயோ இளவை கூட்டிக்கிட்டு இப்படின்னா அந்த கடவுள் எங்கே வருவார்? நமச்சிவாயினா 2 செப்பு அவளை தூக்கி போட்டு மீதி அப்புறம் ஓடி போயிடுவார். ஆத்தாடி என்னடா நமச்சிவாயினா தூக்கி போட்டு மீதின்றாங்க. அதுக்கு நம்ம நேரம் இருக்கா? வீட்லேயே 2 மணி நேரம் இருப்போம், அப்போ ஒன்றும் நடக்காது. என்ன நினைச்ச போறீங்க? ஏதாவது ஒரு முடிவு வாங்க. சாமி தூக்க அதிக நடக்கிறதால் கீழமுகுடி கிராமத்தர்களும் கால்புற கிராமத்தர்களும் வெகு சீக்கிரமாக ஆலயத்துக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள். அது மாதிரிதான் இது மாதிரி நேரம் ஒதுக்க முடியாமல் ஓடிக்கிட்டே இருக்கும், பரபரப்பாக இருக்கும். காலையில் எந்திரிக்கிற பொழுது என்ன வேகத்தில் எந்திரிக்கிறோமே அதே மாதிரி இரவு நேரம் வீட்டுக்கு திரும்ப தட்டிக்கும் பரபரப்பாக ஓடிக்கிட்டு இருக்கோம். இந்த பரபரப்பு கடையில் நம்மளுக்கு மகிழ்ச்சிக்கான நேரமே கிடையாது. அதே போல தான் நம்ம ஊருக்கு அப்படி ஒரு கத்து இருக்கு. கீழே விழுந்தா கூட மீசையில் மண் ஓட்டக்கூடாது. பார்த்தீங்களா, பஸ்லேருந்து கீழே விழுந்துருக்காங்க, விழுந்தா அவனுக்கு என்ன காயம் வந்துருக்கு பார்க்க மாட்டேன், பக்கத்துக்கு எந்திரிச்சோன்னா யாரும் நம்மளை பார்க்குறாங்களா? அப்புறமேலே பார்ப்பேன் ஒரு காலையில் இல்லாமல் இருப்பேன். அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். எவனும் நம்மளை பார்த்துக்கூடாது. பஸ்லேயே போயிட்டே இருப்பாங்க, அப்படியே போயிட்டு இருப்பேன். திடீர்னு ஒரு தூங்கிடுவேன், டப்புன்னு பிரேக் போட்டோன்னா முன்னுக்குள்ள கம்பியில் சடார்னு இடிச்சிருவேன். ஐயோ அப்படின்னா இங்கே தான் நம்ம தொட்டு பார்க்கணும், பார்த்துட மாட்டேன், ஏன்னா ஆள் இருக்காங்களாம். அப்படியே இங்கிட்டு பார்த்து அங்கிட்டு பார்த்து காலிலேருந்து அப்படியே கையை கொண்டு வந்து இங்கே சொரிஞ்சு அங்கே சொரிஞ்சு தலையை சொரிஞ்சு இங்கே வந்து பார்ப்பேன். நல்ல விலைக்கு இருக்குது. பார்த்தீங்களா, இதுதாங்க இப்படியே அது அப்படியாப்பட்ட ஊர் தான் நம்ம ஊர். அதே மாதிரி நீங்களும் அதெல்லாம் எப்படிங்க உடனே கை தட்டிடுவோமா? அதுக்கெல்லாம் டைம் இருக்குல்ல அப்படின்ட்டு நீங்கள் வாட்டுக்கு ஒதுக்கிறாங்க. எங்களுக்கு நிறைய இடங்கள் போகிற இடங்கள் இப்படி தான் நடக்கும். இங்கே அந்த குழப்பம், யாரும் செல்ஃபோன் எடுக்கல, பேசலை, எங்களை மட்டுமே பார்க்குறீங்க. எங்களுக்கு பேசுகிற அளவுக்கு ஈஸியாக இருக்குது. சில ஊரில் அப்படி பார்க்க முடியாது. நல்லா போய்கிட்டு இருக்கும்போது குபீர்னு ஒரு ஆள் ஃபோன் எடுப்பார், அதிர்ச்சி ஆகி அந்த இடத்துல 50 பேர் காணாமல் போயிடுவேன்.
அதே போல நம்மளுக்கு புதுசு புதுசான கண்டுபிடிப்புலாம் வந்து டென்ஷன் தான் கொடுத்துருக்கே, மயிற்சி கிடையாது. இந்த போனை கையிலே வச்சிருக்க ஒரு வேலை கூப்பிட மாட்டேன். பாத்ரூம் போயிட்டு வந்து பார்ப்போம் 15 நிமிஷம் இருக்கும். நம்ம செருப்பு கழுத்து நம்ம தலையில அடிக்க முடியாது. இன்ன வரைக்கும் இந்த எவனை கூப்பிட்டீங்களாடா? முத்து நாள் ஒரு போன் வச்சுங்க, எனக்கு இது வரைக்கும் எதுக்கு வச்சுட்டே தெரியும். ஹலோ ஹலோ கேக்குதா, ஹலோ கேக்குதா அப்படின்னாரு. நான் கேக்குது அப்படின்னு. அப்போ வச்சுரு 3.5 மணி நேரம் தூக்கம் வரலங்க. என்ன கேக்குன்னு அடுத்த விஷயத்த சொல்லணும் இல்லையா? ஐம்பாட்டி போயிட்டே 1/2 மணி நேரம் ஆச்சு. இதை விட ஒரு வினோதமா ஆரம்பிச்சாங்க. ஆனா தெளிவா பேசுறேன். ஹலோ நீங்க மதுரை முத்தானே? ஆஹா கரெக்டா பேசுறேன். ஆமா சார். உங்க ஊர் மதுரை திருமணம் தானே? கரெக்ட் சார், நல்லா பேசுறேன். உங்க அப்பா ராமசாமி? ஆமா சார். உங்களுக்கு 2 குழந்தை? ஆமா சார். சாரி சார், ராங் நம்பர் அப்படின்னா. என் ஜாதகத்தையே சொன்னானே, எப்படி ராங் நம்பரா போகும்? இதை விட தாங்க இன்னொருத்தனை இன்ன வரைக்கும் தேடிக்கிட்டு இருக்கேன். என்னென்ன கால் ட்ரேக்கில் போட்டு பிடிக்க என் நம்பரை பிடிக்கும். ஹலோ நாங்க சைதாப்பேட்டுக்கு பேசுறோம். எனக்கு ஒரே சந்தோஷம். சைதாப்பேட்டில் ஒரு நிகழ்ச்சி கூப்பிட போறாங்கடா, ஆப்பர் கும்மிய போகுதுன்னு சொல்லி. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். நான் யோசிக்கிறேன், கோயிலோ மசூதியோ சர்ச்சோ. சொல்லுங்க சார், என்ன செய்யணும்? ஒரு செப்டி டேங்க் ஒன்று கிளீன் பண்ணணும். ஒரு 8 மணிக்கு வரீங்களா? வம்பட்டி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா. ஏட்டா வம்பட்டி எடுத்துக்கிட்டு வரவா? இல்லை சார் நான் பேச்சாளர் அப்படி. அப்படியா? அப்படி இல்லை, ஆகிப்பட மாட்டேன் போனவை அப்படி. இதோனம்மா இதெல்லாம் இன்னைக்கு வந்து நம்மளுக்கு அதிகமான டென்ஷனை கொடுக்குற விஷயம். இன்னும் ஒரு ஃபோன் காலுங்க. ஹலோ அப்படின்னா நம்ம எப்பவுமே நிகழ்ச்சிக்காக எதிர்பார்த்துக்கிட்டே இப்படியே வச்சுக்கிட்டு இதில் ஃபோன் வரலைன்னா அவுட் நம்மளே சந்தேகப்படுவோம். ஐயோ அவுட்டா பேசணும் ஐட்டம் ஃபோன் நம்ம ஒரு வேலும் கூப்பிடலையே. ஒரு ஃபோன் வந்துச்சு. சார் நாங்கள் போரூர்லேருந்து பேசுகிறோம். சரிங்க சார், சந்தோஷம், பேசுங்க சார். ஒரு ஸ்கூல் ஆனுவல் டே எத்தனாம் தேதி சார்? 13ஆம் தேதி. சந்தோஷம் சந்தோஷம். 13ஆம் தேதி. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, பட்ஜெட்டை பற்றிலாம் படிச்சு எனக்கு இன்னும் மகிழ்ச்சி. ஆஹா சரிங்க சார் சொல்லுங்கள். நல்ல ஒரு பேச்சாளர் தான் சொல்லுங்களேன் அப்படின்றாரு. அது 3/4 மணி நேரம் பேசிட்டுங்க. நம்ம ஆர்வமாக இருந்தது. எதுக்கு இதை சொல்கிறோம்னா, அந்த அளவுக்கு முன்ன மாதிரி நிதானமான வாழ்க்கை நம்ம கிராமத்தில் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். பார்த்தீங்களா, காலையில் வந்து நீச்சல் அடித்து அப்படி கம்மாயிலையும் குளத்திலையும் குளிக்கிறப்ப கிடைக்கிற ஆனந்தம் ஒரு பக்கெட் தண்ணியில் வாலியில் இல்லை சவரில் குளிக்கிறப்ப கிடைக்க மாட்டேங்குது. பார்த்தீங்களா, யோசிச்சு பாருங்களேன். அப்படியே அந்த ஊரில் இருக்க அத்தனைடைய ரேஷன் கார்டு அட்ரஸே சொல்லுவேன். அவங்க தாத்தா அங்கே இருந்தாருங்க, பர்மாவில் இருந்தார். இவங்க மாமை வந்து குவைத்தில் இருந்தார். அப்படி பேசுவேன். ஊரோட அத்தனை அட்ரஸ் தெரியும். அப்புறம் எங்கள் மாமா, இவருக்கு சின்ன சித்தப்பா, பெரிய சித்தப்பா, குடும்ப உருவம் அப்படி இருந்துச்சு. இன்னைக்கு டவுனுக்குள்ளே பாருங்களேன், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இந்த சி அங்கிள் போகிறார் பாரு. ஏன்னா அது அந்த சி ஃப்ளோரில் இருக்கலாம் பிளாக்ல. இந்த 2C அங்கிள் இந்த இருக்கார் பாரு. நீங்கள் 4th C அங்கிள் தானே? அப்படி அதாவது அப்பா அம்மா தவிர எல்லாரும் அங்கிள், எல்லாருமே ஆண்டி. இதில் யாரும் மாமா சித்தப்பான்னு உறவே தெரியாமல் போச்சு. அந்த மாதிரி நேரத்துக்காக ஒரு குடும்ப தலைப்பு வச்சு உங்களை குதூகலப்படுத்தலாம் அப்படி நோக்கத்தோடு களை இறங்கியிருக்கிறோம். நீங்களும் ஏன்னா நீங்கள் கொஞ்சம் ரேஸாக சிரிக்கிறது எங்களுக்கு கேட்குது, போதும், அதே போதும். உண்மையிலே இவ்வளோ ஒரு கூட்டம் வந்து நம்ம ஊரில் கூடியிருக்காங்களா, வருவாங்களா, ஆச்சரியமாக இருந்துச்சு. நிகழ்ச்சியை பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்களா, இல்லை வெளியே ஒரே புழுக்கமாக இருக்குன்னு வந்து வெளியே புறத்தில் உட்காந்துருக்கீங்களா? அது தெரியாமல் நான் குளவரி ரசிகரான்னு சொல்லி மாங்கு பேசக்கூடாது. உங்களை விஷயத்தை தெரிஞ்சுங்க, உண்மையிலே எதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லி. இப்பொழுது இல்லறத்தோட இனிமை பெரிதும் காரணமாக இருப்பவர்கள் கணவன் தாங்க அப்படின்னு சொல்லி பட்டிமன்றத்துடைய முதல் பேச்சாளராக அறிமுகமாகிறார். உங்களுடைய பெருவாரான கரவசத்தை அவர் கொடுத்தீங்கன்னா அவருக்கு ஒரு சின்ன டானிக் சாப்பிட்ட மாதிரி அவர் இன்னும் கிடையாது. நல்லா சிரிச்சிங்கன்னா நீங்கள் டாக்டர்கிட்டே போகணும். டாக்டர்னா தப்பாக சொல்கிறார்கள், சில டாக்டர்லாம் அப்படி இருப்பான். அதனால தான் உங்களுக்கு அற்புதமான மருந்து. 3 நிமிஷம் நீங்கள் மனசு விட்டு சிரிச்சிங்கன்னா 7 ஆப்பிள் பழம் சாப்பிட்டு சமம். 10 நிமிஷம் நீங்கள் நல்லா சிரிச்சிங்கன்னா 10 கிலோமீட்டர் வாக்கிங் போன சவுண்டு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த விழாவை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கிட்டு இந்த தலைப்பை நீங்கள் ரசிக்க என்று சொல்லி இப்பொழுது கணவனை என்ற அணிக்கு கவிஞர் மீரா அவர்கள். நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, ஒரு ஆள் தாங்க இருக்கேன். இல்ல நடுவர் அவர்களே, அவர் இல்லாமல் போயிட்டாரப்ப பட்டிமன்ற தொடக்கமே எப்படி தொங்கலா இருக்குன்னு பாருங்க. நடுவர் அவர்களே, நடுவர் அவர்களே, ஆத்தாடி இன்னைக்கு தலைப்பு நடுவர் தானா? 4 நிமிஷம் ஆச்சுங்க, நடுவர் தாண்டி வாங்க. நடுவர் அவர்களே, ஸ்பீடாக பேச நீங்கள் ஹீரோ ஹோண்டா, சுவைபட பேச நீங்கள் முட்டை போண்டா, ஜில்லண்டு பேச ஜிகர்தண்டா, நல்ல நகைச்சுவையை சொல்வதற்கு உங்களை விட்டால் வேறு நடுவர் உண்டா? அந்த பக்கம் உட்கார்ந்துருக்கு ஒரு அண்டா. அப்புறம் இவர் என்ன குதிச்சுட்டியா குண்டாவா? ஒரு பேச்சாளர் எப்படி அறிமுகப்படுத்தி கௌரவமாக வச்சுட்டேன். அண்டா, குண்டா, டம்ளரு, ஈய கிளாஸு, இப்படி அங்கே ஒரு பேச்சாளர் அறிமுகப்படுத்துறது. 9க்கு பின்னாடி வர்றது 10. சிம்பு நடிச்ச படம் குத்து, நல்ல ஜோக்குனா நம்ம மதுரை முத்து. சூப்பர். எப்படி கையில அதில் ஒரு அருமையான செய்தி ஒன்று சொன்னீங்க பாருங்க. அதான் அடுத்த வருஷம் டிஎன்பிஎஸ்சி கோர்ஸில் ஃபஸ்ட்டாக வரப்போகுது அந்த கேள்வி. 9க்கு பின்னாடி 10 பார்த்துக்கு. இதெல்லாம் யாரும் சொல்ல முடியாது உங்களுக்கு. நடுவர்களே, இப்ப நான் ஒரு விஷயம் சொல்ல, எல்லாரும் அப்படியே கை தட்டுவாங்க, பார்த்துக்கிட்டே இருங்களேன். சிங்கத்தை யாராலும் கொஞ்ச முடியாது,
சிங்கத்தை யாராலும் கொஞ்ச முடியாது. பட்டிமன்றம் கேட்கறதுல மானாமதுரை மக்களை யாராலும் மிஞ்ச முடியாது. செல்போன் டவரு, மானாமதுரை பவரு. என்ன அருமையான மக்கள், எவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்கா பாத்தீங்களா? எத்தனை வருஷம் பவர்னு சொல்லிருங்க. அவர் டெஸ்டரோட தெரியும், நாங்க செக் பண்ணாம விட மாட்டோம். என்ன அருமையான மக்கள், ரொம்ப அருமையான இவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்து ஆண்களை பூரா பாருங்க, கணவனை உழைச்சு தேர்ச்சி போய் வந்து உட்காந்துருக்காம பாருங்க. கணவன் மாறு பூரா எவ்வளவு பாருங்க, அதெல்லாம் ஒரு ஆள் வேட்டி எல்லாம் உட்காந்துருக்காரு பாருங்க. பூரா செலவு அங்க வாங்கி கொடுத்துட்டு என்ன செய்வார் பாவம். அந்த மாதிரி உருவிட்டு போயிடுச்சு வீட்டுக்காரமா. முடிய உட்கார்றதுக்கு மண்ணில் உட்கார இடம் இல்லைன்னு வேட்டி உருவிட்டு போயிடுச்சு. வேட்டியா கூட கொடுப்போமுங்க. கஷ்டப்பட்டு டாப் அப் பண்றங்க பசங்களை நம்பலாம். கஷ்டப்பட்டு டாப் அப் பண்றங்க பசங்களை நம்பலாம். மேக்கப் போட்டு மிஸ்டார் கொடுக்குற பொம்பளை நம்பவே முடியாது. பஞ்சலா போன டயரும் எங்க மானாமதுரை பசங்களை பார்க்காத பிகரும் நல்லா இருந்த சரித்திரமே இல்லை. பயல்க கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி, பொண்ணு கூட சத்யராஜ் மாதிரி, பயல்க கூட சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி சொல்றதை தான் செய்வான், செய்யறதை தான் சொல்லுவான். ஆனா அந்த பொண்ணுகள்லாம் சத்யராஜ் அவங்க கேரக்டரவே புரிஞ்சுக்கிறவே முடியல. ஒரு ஆண் தாங்க குடும்பத்தை நிறுத்துறதுலையும் உழைக்கிறதுலையும் குடும்பத்தை முன்னேற்றத்திலையும் குடும்பத்துக்கு பெருமை சேர்க்கறதுலையும் கணவனாய் ஆண் தாங்க முக்கியமா இருக்கான். என்ன ஆமான்னு சொன்னாங்க, கைதலுங்கண்ணே. பாத்தீங்களா ஏங்க என்ன நீங்க வந்து இந்த அந்தமா அடுத்து வந்து என்ன சொல்றீங்களா? 5 குழந்தை கூப்பிட்டு எவ்வளவு சோகமா போயிட்டு இருக்காருங்க. அவரெல்லாம் வேலைக்கே போனது கிடையாது, இதே வேலைதான் அவருக்கு. இப்ப இந்த அம்மா வந்து அடுத்து என்ன சொல்லும்? ஆண்கள்லாம் குடிக்கிறாங்க 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 அப்படிங்க. நீங்க நடுவில் ஒரு நல்ல திருப்பி சொல்லுங்க எனக்கு. ஏதாவது ஒரு ஆம்பளை காலையில வீட்டை விட்டு வெளியே போயில குடிச்சிட்டு போறானா? யாராச்சும் குடிச்சிட்டு போறாங்க? வீட்டை வெளியே குடிச்சிட்டு போறாங்களா? கிடையாது. ஆனா சாயந்தரம் வீட்டுக்கு போயிட்டு தண்ணி அடிச்சுட்டு போறேன். ஏன் சாயந்தரம் வீட்டுக்கு போய் தண்ணி அடிச்சுட்டு போறேன்? வீட்டில் இருக்க பேய் அடக்கணும்னா உள்ள ஒரு பிசாசை போட வேண்டிய இருக்கு. இவங்க பூரா பேயா இருந்தா எப்படிங்கம்மா ஆம்பளை என்னதான் பண்ணுவேன்? எங்க பார்த்தாலும் பையன் இந்த பசங்களோட தொந்தரவு வந்திருக்காருல்ல, பையங்க தான் குழந்தை தானே. ஐயோ நாங்களாம் வாத்தியாரை வேலை பார்க்குறோம். இந்த பையனுங்க பண்ற அனுச்சாட்டு தாங்க முடியலைங்க. அந்த காலத்தில் வாத்தியார் பையன் உள்ள போனா சந்துக்குள்ள போனா பையங்க தெரிச்சு ஓடுவாங்க. இப்போ நாங்களும் பையனுங்க ஒரே சந்தை வந்தால் நாங்கள் தெரிச்சு ஓடுற மாதிரி இருக்குது. பரீட்சை பேப்பர் திருத்தி கொடுத்தீங்க. ஒரு பிள்ளை 98 மார்க் சுமதினு 2 மார்க் போச்சுன்னு உருண்டு அழுகுது. ஒருத்தன் குமாந்து கருப்பா குண்டா இருப்பான், இவன் 2 மார்க் தான் வச்சிருக்கியா. அந்த கடுப்பாச்சு ராஸ்கல் 2 மார்க் எடுத்துருக்க உனக்கு வைக்க மாட்டியான்னு அவன் திருப்பி கேட்டான். 2 மார்க் போட்டிருக்கே உனக்கு வைக்க மாட்டியாங்கல. இதில் வச்சு என்னைய கேவலப்படுத்த அவ்வளோ சந்தோஷமானே. இவங்களை வச்சு எப்படி நடத்த முடியும்? இந்த ஒரு அண்ணன் கும்பகோணத்தில் வாத்தியாரா இருக்காரு, கம்பராமாயண பாடம் நடத்தினாரு. கம்பராமாயண பாடத்தை ஒரு மணி நடத்தி விட்டு கம்பர் என்ன சொன்னார், கம்பர் என்ன சொன்னார், கம்பர் என்ன சொன்னார் ஒரு வயது இருந்துச்சான். உன்னைய போய் ஓரமாக உட்கார சொன்னார். எங்கள் வீட்டுக்காரமாக நத்தத்தில் டீச்சராக இருக்குது. நத்தத்தில் என்னை ஒரு ஸ்கூலுக்கு வாங்க கூட்டிகிட்டு போச்சு. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு உடனே பையனில் பார்த்துட்டே ஒரு விடுதலை கூட கரெக்டாக பதில் சொல்ல முடியாச்சு. நான் இருக்கேன் அந்த மாதிரி பெருமையில் பேசுது. அவங்க போடுங்க மேஸ் அப்படின்னா எந்தம்மா கடலுக்கு நடுவில் ஒரு மாமரம் இருக்குடா, அதில் மாம்பழமாக தொங்குது, எப்படிடா போய் பறிப்பேன்னு கேட்டுச்சு. அவன் சொன்னா மிஸ் பறவையா பறந்து போய் பறிப்பேன் மிஸ். சரி நான் கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன், கரெக்டாக தானே சொல்லியிருக்கேன். உடனே இந்த மாதிரி இருக்குது, உங்கள் அப்பா நான் அவனைய பறவையா மாற்றிவான்னு கேட்டுச்சு. அவன் திருப்பி கேட்டான், உங்கள் அப்பா நான் கடலுக்கு நடுவுடைய மாமரத்தை நட்டு வச்சான்னு கேட்டான். என்னங்க வீரோட இந்த பெண்களால் நம்ம ஆம்பளை ஊரை படாத பாடுபட்டு ஏங்க எவ்வளவு சிரமமாக இருக்குறீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி பசங்க கூட பாருங்களேன் சூரக்கூட சிங்கக்குடி மாதிரி இருப்பான். கல்யாணத்துக்கு முன்னாடி பசங்க சூரக்கூட சிங்கக்குட்டியாக இருப்பான். கல்யாணம் ஆயிடுச்சு வச்சுங்க பூரா பாளையங்கோட்டை பண்ணி குட்டியாக போயிடுறியா, அருப்பு கொட்டை ஆட்டுக்குட்டியாக போயிடுறியா. ஏன் நல்ல இங்கே கல்யாணமான பயில ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நீங்கள் பொண்ணு வெள்ளையாக இருக்காதுன்னு பார்க்காத, வெள்ளையாக பார்த்தாலும் தொல்லையாத்தான் இருக்கும். நான் எங்கள் அப்பாட்ட லட்டு மாதிரி பொண்ணு வேணும், லட்டு மாதிரி பொண்ணு வேணும், இந்த மாதிரி கட்டிட்டு வந்தேன். இந்த மாதிரி லட்டு மாதிரி வீட்டுக்கு வந்து எங்கள் குடும்பமே பூந்தி மாதிரி ஆகிப்போச்சுங்க, குடும்பமே பூந்தி மாதிரி ஆகிப்போச்சுங்க. வரையில் பார்த்தீங்கன்னாக்க 35 கிலோ இல்லையா குடு குடு காற்று மாதிரி வரும். இப்போ வீட்டுக்குள்ளே நுழைய முடியல. நாங்கள் எங்கள் நிலையை இடித்து 2 நிலையை ஒன்றா வச்சுருக்கேன். உள்ள இப்படி அப்படி இப்படி வருது. குடும்பத்தில் பூந்தியாச்சே, ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் வாந்தி ஏதாச்சா இல்லையா? நீ இப்படியே ஒரு ஊராக பேசிக்கிட்டு தான் என்னத்தாங்க லீவுக்குப்பா போகிறதே கிடையாது. அப்போ நாளைக்கு லீவ் விட்டுருங்க பேசாமல், நாங்கள் வரல பட்டிமன்றத்துக்கு.
இப்படி போயிட்டே இருக்காங்க. எப்படிங்க இந்த பெண்களால் ஆம்பளைகளுக்கு நல்ல விஷயம் வரும்? ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு மஞ்சள் கயிறு எடுத்து ஒரு பையன் கையில் கட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் காப்பு. ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு மஞ்சள் கயிறு ஆம்பளை பையன் கையில் கட்டினா அதுக்கு பேர் காப்பு. அதே மஞ்சள் கயிறு எடுத்து ஒரு ஆம்பளை பையன் பொம்பளை பிள்ளை கழுத்தில் கட்டினா அது அவனுக்கு அவனே வைக்கிற ஆப்பு ஆப்பு ஆப்பு. அதோடு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஒன்றாந்தே ஆட்டுங்க. எங்கள் வீட்டுக்காரன் வாங்கத்தான். ஏன் நம்ம சம்பள கவரை வாங்கத்தான். அப்புறம் எங்கே வேணாலும் போங்க. மானாமதுரை போகிறீங்களா போங்க, மதுரை போகிறீங்களா போங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்காரன் நல்ல பழக்கம் இருக்கு. இவ்வளோ நேரம் பேசும்போதே கண்டுபிடிச்சி போல ஆடியன்ஸ் இருந்தேன். எப்படி அங்கே பார்த்தீங்களா, எல்லாம் பேசும்போது ஒரு ஆள் மட்டும் சிரிக்காமல் இருக்கார். நல்லா எல்லாம் சிரிக்கிறாங்க, அவர் மட்டும் ஏன் சிரிக்கல? ஏன்னா பக்கத்தில் அவர் ஒய்ஃப் உட்காந்துருக்கு. பேச 2 இன்ச்சு வாயமுறை வாய்க்காம கட்டவள இல்லாட்டி அவன் குமார் சரி அவன் சிரிக்கிறான், குலைக்கிறான், நீ சிரிக்கிறான், நீ இருக்கிற சிரிக்கிறான் சிரிஞ்சவள இங்கே உட்காந்துக்கிட்டு இப்படி இருந்தா. அப்புறம் அங்கிட்டு ரேஸ் அப்படி ஒரு ஜோக் சொன்னா சிரிக்கன்னு பார்க்குறாரு அந்த அம்மா. அப்படின்னு போதும் 3 செகண்ட் தான் கொடுத்தோம், அதுக்குள்ளே முடிக்காது. அப்படி அது மாதிரி அந்த கஞ்சத்தனம் பண்ணாங்க. அதே போல சிரிக்கிறதுக்கு இலக்கணம் கிடையாது. இப்படித்தான் சிரிக்கணும் யாராவது வச்சிருக்குமா? முதலில் 2 உதடுகளில் லேசாக புழக்க வேண்டும். முன்னே 3 பற்களை நீட்டி விட்டு குபிர் வச்சுட்டு உடனே வாய் மூடிக்கிற வேண்டும், வண்டு போய் விடும். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. பார்த்தீங்களா எவ்வளோ விஷயம் நடக்கு, எங்க இருந்து வேட்டி கட்டிக்கிறாரு பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து அங்கங்கே நடக்கிற அற்புதமான காமெடிகள். எதை பற்றி இவராது ஒரு மரியாதையோட கிளம்புறாரு. சில அவசரத்தில் அவர் வீட்டுக்கு போகிற வேட்டி அங்கே இருக்கு. காலையில் பேரன் அனுப்பிட போய் பார்த்துட்டு அந்த இடத்துல தாத்தா வேட்டி எங்கே வச்சுன்னு தெரியல. ஆனால் எங்கள் வீட்டுக்காரன் நல்ல பழக்கம் நடுவர்களே. நான் எங்கேயாச்சும் வெளியில் போயிட்டு ராத்திரி 2 மணிக்கு வீட்டுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ராத்திரி 2 மணிக்கு வீட்டுக்கு போனால் வீட்டுக்காரன் எனக்கு சாப்பிடாம உட்காந்துருக்கோம். அவங்க மனுஷன் இங்கே இருக்க பெண்கள் யாராச்சும் வீட்டுக்காரங்க சாப்பிடாம இருக்கீங்க? ராத்திரி 2 மணிக்கு சாப்பிடாம இருக்கீங்களா? எங்கள் வீட்டுக்காரமா சாப்பிடாம இருக்கு. நீங்களாம் போய் வீட்டுக்கார கேட்டுட்டு போனோம். பிரமாதம். ஏன் தெரியுமா வீட்டுக்காரமா சாப்பிடாம இருக்கு? ராத்திரி 2 மணிக்கு நான் போறதுக்கு வீட்டுக்காரமா ஏன் சாப்பிடாம இருக்குன்னா, நான் போயிட்டேன் சமைக்கணும். நீங்க என்னமோ உலக சாதனை புரிஞ்ச மாதிரி பேசி கைவிட்டு வைக்கிறீங்க பாருங்க. கேவலப்பட்டது கூட எப்படி ஒரு கம்பீரமா சொல்றாரு, அதான் பேச்சு. இப்ப நீங்க ஒரு நடுவுல நல்ல தீர்ப்பு சொல்லுங்க. போன ரம்ஜானுக்கு எங்க வீட்டுக்காரமா ஒரு சேலை எடுத்துட்டு வந்துருக்குங்கன்னு சொன்னா நம்ப மாட்டீங்க. ரம்ஜானுக்கு போய் ஒரு சேலை எடுத்துட்டு வந்து சேலையோட கணம் 10 கிலோ நடுவுறது. நான் கேட்கிறேன், 10 கிலோ கணத்தோட பொம்பளை சேலை எடுக்கலாமா? எத்தனை கிலோ எடுக்கணுங்க? கட்டுறது அவங்க தான். உங்களுக்கு கட்டுறது அவங்க தான், துவைக்கிறது நான். அது நைட்டை போட்டு தான் துவைச்சிட்டு இருப்பாரு. வெளியிருந்து பாக்குறீங்களுக்கு ஓஹோ மேடம் தான் துவைக்கிறாங்க, திருமணத்தையும் தெரிய இருப்பாரு. பூராமே சின்ன சின்ன விஷயம். அந்த நைட்டியை பத்தி மட்டும் என்ன சொல்லாங்க. நான் ஊரா ஒரு தேடிக்கிட்டே தெரியுறேன். கையில கிடைச்சா சுட்டே முடியுது. யாரை தெரியுமா? இந்த நைட்டியை கண்டுபிடிச்சா மாதிரி அவனை தான் தேடிக்கிறேன். நைட்டி எப்போ போடுறது? நைட்டி எப்போ போடணும்? எப்போ போடணும் நைட்டியா? நைட்டில் போடணும். அது பூரா பகலில் போட்டுக்கிட்டே தெரியும். அதெல்லாம் பகல்ட்டியா? அதை போட்டுக்கிட்டு தண்ணி குடிக்க போகிறது, ஸ்கூலுக்கு பிள்ளையாத்தி விட போகிறது, பால் வாங்க போகிறது எல்லாமே. நீங்கள் நான் இங்கே இருக்க தாய்மாரெலாம் நைட்டி போடுங்க, நான் வேணாம்னு சொல்லலை. நீங்கள் நைட்டி போடுங்க, நான் வேணாம்னு சொல்ல. ஒரே ஒரு வேண்டுகோள், நைட்டியை தயவுசெய்து துவைச்சு போடுங்க. ஏப்ரல் 1 நைட்டி போடுறாங்க. ஏப்ரல் 31 நைட்டியை கலட்டுறதே இல்லை. எங்கள் வீட்டுக்காரங்களும் நைட்டியை கழட்டி போடுது. அப்படி ஒரு ஆள் நிற்கிற மாதிரி நிற்கிது. அதை 2 எருமை மாடு மோந்து பார்த்து 2 எருமை மாடு அங்கனே செத்து போச்சு. எவ்வளோ மோசமாக போயிட்டு இருக்கிறீங்க. இந்த அச்சரிதின்னு வச்சுல, அச்சரிதி பற்றி ஒரு வாரத்துக்கு முன்னாடி போச்சு. ஒரு பொம்பளை ஒரு மனைவி என்ன பண்ணணும், கணவன் எவ்வளோ சம்பாதிக்கிறானோ அதுக்குள்ளே தாங்க அந்த நகை எடுக்கணும். ஏன்ட்ட வந்துச்சாங்க எங்கள் மனைவியும் பிள்ளைகளை சேர்ந்து வராங்க. எனக்கு 2 பிள்ளைங்க, மொத்தம் 3 பேர் சேர்ந்து வராங்க. ஏங்க இந்த அச்சரிதிக்கு நான் 5 பவுனுக்கு நெக்லஸ் எடுக்க போகிறேன். மனைவி சொல்லுது. மூத்த மகன் சொல்லுது, நான் 3 பவுனுக்கு போதை எடுக்க போகிறேன். இளைய மகன் நான் 2 பவுனுக்கு வளைய எடுக்க போகிறேன். நாங்கள்லாம் இது எடுக்க போகிறோம், நீங்கள் என்ன எடுக்க போகிறீங்க என்னைய பார்த்து கேட்டாங்க. நான் சொன்னேன், திங்கக்கிழமை காலையில் மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுக்க போகிறேன், செவ்வாய்க்கிழமை காலையில் மானாமதுரை பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுக்க போகிறேன். அவ்வளோ நெருக்கடிங்க அந்த டீனர் உஸ்மான் ரோட்டெல்லாம். அந்த அக்ஷயத்திரி அன்னைக்கு இந்த அம்மா நின்று வெயிட் பண்ணி பஸ்ஸில் போய் எப்படியோ அன்றைக்கி எடுத்து ஆகணும். 1 கிராமாவது எடுத்து ஆகணும். எடுத்து ஏங்க 2 கிராம் எடுத்துட்டேங்க. காலையில் பஸ்ஸில் கஷ்டப்பட்டு போய் சரி 2 கிராம் வாங்கிட்டேன். எங்கள் கழுத்து இந்த 5 நகைய கூட்டத்தில் எவ்வளோ அதாத்திட்டு போயிட்டாங்க. இதுதான் நம்ம இப்படி வகிச்சியா இருக்கு. அப்போ வந்து அவர் அந்த குடும்பத்துக்குள்ளே இல்லறதுக்குள்ளே யாருக்கு அந்த சிரமம்? 2 கிராமுக்கு பக்கம் பல்ல அழிச்சிட்டு இருந்தேன். அங்கே என்னாச்சு? இந்த பெண்கள்லாம் தலை சீவதை பார்த்துருக்கீங்களா? பெண்கள் எப்படி செய்வாங்க? ஆமாம், காலையில் அலாரம் வச்சு எந்திரிச்சோன்னு இதைத்தான் நான் போய் பார்க்குறேன். இப்பொழுது தலை சீவ போயிடாய், நான் கொஞ்சம் பாட்டு கொள்கிறேன். இது நம்மளுக்கு வேலை இல்லையாங்க? அவர் என்னது கேட்குறாரு? ஏங்க பெண்கள் தலை சீவரை பார்த்துருக்காங்க, பெண்கள் பஸ் ஸ்டாண்ட் நிற்கிற பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு வேலை இல்லாமல் நீங்கள் நிற்கிறீங்க.
எப்படி பாருங்க. அவன் நீங்க ரொம்ப நல்லவர், நான் ஏத்துக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க வரைக்கும் பெண்களே பார்த்தது எனக்கு நல்லா தெரியும். ஏன்னா நானும் அவர் ஒரே காலேஜில் தான் படித்தேன். அதனால் அவர் நல்லவர். பெண்கள் எப்படி சவத்தி தலை செய்வாங்க, சீப்பை இங்கே வைப்பாங்க, முதல்ல விட்டு ரெண்டா வகுந்து விடுவாங்க. இந்த 4 வழி சாலை விட்டாமல் இப்படி விடுவாங்க வண்டியை, விட்டு ரெண்டா வகுந்து விடாது. ஏன் தலையை ரெண்டா வகுந்து விடாங்கன்னா, கல்யாணம் பண்ணோன்னு புருஷனை தூக்கி இங்கிட்டு போடு, அவன் புருஷ அண்ணனை தூக்கி அங்கிட்டு போடு, அண்ணன் தூக்கி பிரிச்சு விட்டுப்பேன், குடும்பத்தை ரெண்டா வகுந்து விடாங்க. இதுதான் அவங்களுடைய வேலையா இருக்குது நடுவர்களே. அப்புறம் எந்த சேலை எடுங்க, பூரா மேட்சா தான் எடுக்கிறது, மேட்சா தான் இருக்குது. எங்கள் வீட்டு பக்கத்தில் பரமேஸ்வரக்கான ஒரு அக்கா இருக்குது. அந்த அக்கா பச்சை கலர் சேலை, பச்சை கலர் ரிப்பன், நெக்லஸ் பச்சை, ஹேண்ட்பேக் பச்சை, வளையல் பச்சை, சொன்னா நம்ப மாட்டேங்க, செருப்பு கூட பச்சை, பூரா பச்சை பச்சையா போட்டு புருஷனை திட்டுறதும் பச்சை பச்சையா திட்டுது. திட்டுறதுமா மேட்ச் பார்ப்பாங்க. அது பச்சை டைப்பு பூரா. இன்னொரு மஞ்சள் டைப்ல இருந்துச்சு. மஞ்சள் கலர் சேலை, மஞ்சள் கலர் பிளஸ், மஞ்சள் கலர் ஹேண்ட்பேக், செல்போன் மஞ்சள், செருப்பு மஞ்சள். என்னம்மா ஒரே மஞ்சளா இருக்கு? என்னம்மா எங்க வீட்டுக்காருக்கு மேட்சா? அப்படியா? என்ன வீட்டுக்காருக்கு மேட்சா? அவருக்கு மஞ்சள் காமால இன்னும் 3 நாளில் போக போறாரு, அதுக்கு அந்த இதை கொண்டாடிக்கிட்டு போறதை கொண்டாடிக்கிட்டு இருக்காமையா. ஹாஸ்பிட்டலில் டாக்டர் கூப்பிட்டு சொல்றாருங்க, உங்க வீட்டுக்காரர் இறந்து போயிட்டாரு. உடனே இவர் இருந்துச்சு, ஐயோ நான் சாகலை, சும்மா படுங்க, டாக்டர் தெரியா பொருளாது உங்களுக்கு தெரியுமா? அவர் சொன்னா சரியா தான் இருக்கு, நாங்களாம் குளித்து வந்துட்டோம். பத்தி ஐயா உயிருக்கு மனுஷன் என்ன நடக்குதே தெரியல. உண்மையிலே விழா குழுவில் ஒரு விஷயம் நம்மகிட்ட ஒப்படைச்சிட்டாங்க, அதனால ஃப்ரீயா பேசுறோம். அந்த விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடும்ல. சேலத்துக்கு எங்களுக்கு பட்டிமன்றத்துக்கு கூட்டு போயிருந்தாங்க. 5 பேர் கீழே உட்காந்துருக்கோம். அந்த ஆர்கனைசருங்க மைக்கை பிடிச்சி மாங்குன்னு 1.5 மணி நேரம் பேசினார். நாங்கள் ஒரு மயக்கு போட்டு மல்லாக்கு வந்துட்டோம்ங்க அப்படின்னு சோடா வடிச்சு எந்திரிச்சு உட்கார வச்சு மறுபடியும் 1/2 மணி நேரம் பேசுறார் அவர் வாட்டுக்கு. இதுதான் எங்களுக்கு வேலை ஈஸி. இப்படி பேச்சாளர்களும் இப்படி மேடையும் இப்படி ஆர்கனைசர் கிடைக்கிற கஷ்டம். பேசிட்டே இருக்காரு. இப்பொழுது இந்த சிரிப்பு காட்டுறவ எல்லாம் வந்திருக்காங்க. ஐயா சிரிப்பு காட்டவன் நாங்கள் கிஜி மூட்டை வந்திருக்கோம். அதுவும் தம்பி குதிரைமுத்து, ஐயா நான் மதுரை முத்து அப்படின்னேன். சும்மா இருப்பா இடையில குழப்பிக்கிட்டே இருக்காது பேச்சு. நான் ஒரு ஃப்ளோ போயிரும்ல சொல்லிட்டே இருக்காருங்க ஒரு வாட்டுக்க. பெண்களுக்கான வழியில பெண்கள் உட்காருங்க, லேடிஸ் சைடு லேடிஸ் உட்காருங்க. ஏமா பொம்பளை எல்லாம் அங்கிட்டு போய் உட்காருங்கம்மா அப்படின்னு ஒருமா செருப்போட வச்சு நீ வந்து கீழே உட்காந்து கிறுக்கு பட ஒரே ஆளை எவ்வளவு நீட்டிக்கிட்டு இருக்கேன் இப்படித்தான் பார்த்துருக்கோம். ஆனா எங்களுக்கு கண்ணு கட்டு திசையில் இருந்தா கூட நீங்க ரசிக்கிறதே அங்கிருந்து கை தட்டுறதே எங்களுக்கு போதுமானதா இருக்கு. நாங்கள் வெளியூர் போகும்போது அவரெல்லாம் பேசுவார், கவிஞர் மீரா அவர்கள் நாளைக்கெல்லாம் எங்கள் திருச்சியில் பேசுவார். மானாமரில் இப்படி ஒரு கூட்டம் இப்படி ஒரு ரசனைன்னு சொல்லி சொல்கிற அளவுக்கு உங்களுடைய பேர் இருந்திருக்கு. அதுக்கே நாங்கள் ஒரு நன்றி சொல்லணும். உண்மைதான் நடுவர்களே, நீ நல்லா ஞாபகப்படுத்தி விட்டீங்க. நான் வடமதுரையில் பேசியிருக்கேன், அங்கே வடமதுரையில் பேசியிருக்கேன், கீழ் மதுரையில் பேசியிருக்கேன், தென் மதுரையில் பேசியிருக்கேன். அங்கெல்லாம் பேசும்போது கிடைக்காத ஆனந்தம், சந்தோஷம், மகிழ்ச்சி, பெருமகிழ்ச்சி இந்த மானாமதுரையில் பேசும்போது கிடைக்கிற நடுவர்களே. நல்லா கை வைக்கணும். இல்லை அவர் இது பொய்யன்றதை கண்டுபிடிச்சிட்டாரோ? எனக்கு எல்லாம் நேற்று நிலக்கோட்டையில் இப்படித்தான் சொன்னார். நான் குவைத்தில் பேசியிருக்கேன், வட அமெரிக்காவில் பேசியிருக்கேன், ஆனால் அந்த நிலக்கோட்டையில் பேசுறது தான் நான் பெரிய சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரே இடத்துல 2 இடத்துல மாட்டிக்கிட்டு போச்சு. ஏன்னா இந்த மனைவிமார்கள்லாம் பாருங்களேன், நட்பை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க.